ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐடெக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே லாக்டவுன். தமிழ்நாட்டில் வேர்ல்டு ஃபுல்லாகவே சொல்லலாம். ஸோ அதுலேயும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக லாக்டவுன் தான் போய்ட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து iPhone 6 ப்ளஸ்ஸு இஷ்யூ பார்த்திங்கன்னா டச்சு கம்ப்ளைண்ட்டு. ஸோ நார்மலாகவே வந்து 6 ப்ளஸ்ஸும் அதோடு பார்த்திங்கன்னா 6 இது 2 சீரீஸுமே வந்து ஈஸியாக வந்து டச்சு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடும். அது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து போர்டில் இருக்கிற டச் ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்னால தான் இந்த இஷ்யூ வரும். ஸோ இதனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கீழே விழும்போது இந்த இஷ்யூ வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைட் பாக்கெட்டில் வைக்கிறோம் இல்லையா, அந்தமாரி காரணத்தால் மேபி பெண்ட் ஆகும்போது இந்த இஷ்யூ வரும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து போர்டு பெண்டு, அதாவது பேனல் பார்க்கும்போது பேனல் பெண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் ப்ரோ வீடியோவை. ஸோ அது பேனல் வந்து லைட்டாக பெண்டாக தான் இருந்தது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் போர்டு வந்து பெண்டு எதுவும் இல்லை. போர்டு மட்டும் பெண்டாக இருந்துச்சுன்னா இஷ்யூ ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணும்போது அடுத்த கம்ப்ளைண்ட்டு பின்னாடியே வரும். ஸோ மேபி 1 மந்த் 2 மந்த் ஆஃப்டர் இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும். ஸோ போர்டு மட்டும் எப்பயும் பெண்டாகாமல் இருக்கணும். பெண்டாகிற போர்டு ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே கைஸ், ஸோ இப்போ போர்டை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபிக்ஸரில். ஸோ இப்போ ஐசியை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு ஷாப்பில் வந்து இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் அடித்து ஹீட் அடிச்சிருக்காங்க. அதாவது ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதில் ப்ளோயரில் வந்து ஹீட் அடிப்பாங்க. மேபி ஹீட் அடித்தா கூட டச்சு ஒர்க் ஆகும். அதான் அது எப்படின்னா பர்மனெண்ட்டாக கிடையாது, டெம்பரரியாக தான் ஒர்க் ஆகும். ஹீட் அடித்தா டெம்பரரியாக மேபி ஒரு 1 வீக் 2 வீக் ஒர்க் ஆகும். மறுபடியும் அதே சேம் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ அந்தமாரி தான் மேபி ட்ரை பண்ணியிருக்காங்க அதர் ஷாப்பில். ஸோ அதோட கரெக்டான ப்ரொசீஜர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஐசியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் கரெக்டான மெத்தடு. ஸோ அதுவும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப வந்து அதுவும் ஐஃபோன் சீரீஸ்னு பார்த்தாலே ஐஃபோன் சீரீஸ் போர்டு எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுற ஒர்க்கு தான். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது இஷ்யூ ஒன்று ஒன்றா கம்ப்ளைண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பண்ணுற ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃப்ளக்ஸ் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிடுறேன். பாருங்க, நிறையா ஃப்ளக்ஸ் விட்டு ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க ஹீட்டு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடுவோம். ஸோ எல்லா வீடியோ வரும் மொபைல். ஏன்னா நான் ஒன்லி பார்க்குறது பார்த்திங்கன்னா வெறும் ஐஃபோன்ஸ் மட்டும்தான் நான் ரிப்பேர் பண்ணுறேன், ஆண்ட்ராய்டு பார்க்கறதில்ல. ஸோ ஐஃபோன்ஸ் நிறையா வரும். நான் வீடியோ வந்து தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ எதாவது ஷார்ட் இருக்கான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா போர்டு லீக்கேஜ் எதாவது இருக்கிற மாரி இருந்தால் அது எனக்கு டபுள் ஒர்க்கு. ஏன்னா டச் ஐசியும் சரி பண்ணோம், ப்ளஸ் அந்த போர்டு வேறு எங்கேயா கம்ப்ளைண்ட் இருக்கா, ஷார்ட்டேஜ் இருக்கான்னு பார்த்து அதையும் சரி பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு எதுவும் ஷார்ட்டேஜ் இல்லை, செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஐசி ஒர்க் மட்டும்தான். ஸோ அதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் இடுறேன். ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இடக்கூடாது. ஐசி எந்த அளவுக்கு ஐசியோட சைஸ் இருக்கோ அதோட ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக தான் இடணும். அது நீங்கள் விடுற ஃப்ளக்ஸு பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஃப்ளக்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் ஹீட்டுக்கு ஏற்ற மாரி ஈஸியாக ஐசி வந்து ரிமூவ் ஆகிடும். அது ப்ளோயர் பிடிக்கிற பொசிஷனும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ளோயர் எந்த பொசிஷனில் பிடிக்கிறீங்க அதுக்கேற்ற சேஃப் தான் அந்த போர்டு கிடைக்கும். நீங்கள் போர்டை மாற்றி வச்சு பொசிஷனையும் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாரி ஆப்போசிட் இருக்கிற ஐசியை வந்து மேபி ஹீட்டில் லூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அதை மஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு ஐசி ரிமூவ் பண்ண போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை சரி பண்ண போய் மற்ற கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஐசி ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் சேஃபான மெத்தடு. ஸோ டியூசர்லேயே ரிமூவ் பண்ணலாம். பட்டு நான் வந்து டைரெக்டாக மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துக்கிட்டு பண்ணுறேன். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஸோ டீசர் எடுக்கும்போது மைக்ரோஸ்கோப்பு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வராது. ஸோ அதனால தான் நான் வந்து ஐசி இந்த டைப்பில் வந்து ரிமூவ் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் இந்த ஒர்க்கை வந்து பண்ணக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா மைக்ரோஸ்கோப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளோயரோட வந்து பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் சைடாக இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து இதாகும்போது என்ன ஆகும்னா அந்த ஐசிக்கு வந்து ஃபுல் ஹீட்டு வந்து டைமுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் மஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்கோப் இல்லாமல் தான் அந்த ஐசி வந்து ரிமூவ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு பேடெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 6+ல் வந்து M1 சொல்லுவாங்க. அதாவது பேடு வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது இந்தமாரி டைட் பாக்கெட்டில் வைக்கும்போது, கீழே விழும்போது. ஏன்னா அதோட அந்த ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா வெரி மெலிசாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கார்னர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். ஸோ மெயினாக வந்து அதை ஜம்பர் பண்ணணும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் எதை ஜம்பர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் லெஃப்ட் சைடு ரெண்டாவது பின்னு மேலே டாப்பில் இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸில் ரெண்டாவது பின்னு வந்து நம்ம ஜம்பர் அடிக்கணும். ஸோ இப்போ க்ராச் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வர்ற மேக்ஸிமம்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ஃப்ளக்ஸ் அடிச்சுட்டு அந்தமாரி கண்டிஷன் தான் வந்தோம். ஃப்ரெஷ்ஷு செட்டாக இருந்து பார்த்திங்கன்னா உடனே ரெடி பண்ணலாம். பட்டு ஆல்ரெடி ட்ரை பண்ண செட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது மேபி ஒரு கம்ப்ளைண்ட் 2 கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும்போது அது அட்டன் பண்ணுற வேறு யாராவது அட்டன் பண்ணுற ப்ரொசீஜரை சரியாக யூஸ் பண்ணலன்னா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் 2 கம்ப்ளைண்ட் என்ன ஆகும்னா 3-4 கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ என்கிட்ட வரும்போது நான் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இருக்கிற கம்ப்ளைண்ட்டு 3-4 கம்ப்ளைண்ட்டை வந்து சரி பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் ஒர்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஃப்ரெஷ் ஒர்க்கு தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஜம்பர் அடிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்பர் அடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஈவி க்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். ஸோ முதல்ல நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃப்ளக்ஸு. ஏன்னா ஃப்ளக்ஸு வச்சு அது அந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணுறது நான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ளக்ஸோடு வந்து ஈவி க்ளூ விட்டேன்னா அது ட்ரை ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஃப்ளக்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈவி க்ளூ வந்து அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஈவி க்ளூ. ஸோ இந்த ஈவி க்ளூ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கலர் இருக்குது. இதில் க்ரீன் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு, க்ரீன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக்கு. ஓகே, ஸோ அடுத்தது ரெட்டும் இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸில் ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இது வைக்கிற இல்லையா, இதான் யூவி லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூவி க்ளூ இருக்குது இல்லையா, அதை வந்து ட்ரை பண்ணுற லைட். இதை வச்சா மட்டும்தான் அந்த யூவி வந்து க்யூர் பண்ணும். ஸோ நான் பண்ணுற எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் எல்லாத்தையும் என்னால் மைக்ரோஸ்கோப் கேமராவில் கவர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நார்மலாக மைக்ரோஸ்கோப்பு லைட்டாக இது பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப் இல்லாமல் பண்ணுறதுக்கும் மைக்ரோஸ்கோப் பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஹீட்டு வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்தமாரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் என்னால் கேமராவில் காட்ட முடியும். ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஒர்க்காக போடுவோம். சிபி ஒர்க்கு அந்தமாரி, அப்புறம் ஃபேஸ் ஐடி நிறைய ஒர்க்கு வருது. ஸோ நான் உங்களுக்கு அது எல்லாமே வீடியோவாக போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எனக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்துமே எனக்கு வந்து ஒர்க் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் கொரியர் ஒர்க் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் கொரியர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜம்பர் அடிச்சதுக்கப்புறம் யூவி இது பண்ணியாச்சு.
ஸோ இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து ஐசி வந்து பார்த்திங்கன்னா புது ஐசி யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஐசி வந்து ரீபில்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ஐசி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்துட்டிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ரீபில்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ அதனால் அது டைம் எனக்கு வீணாக போகிறதில்ல. ஸோ அதனால தான் முன்னாடியே ரீபில்ட் பண்ணி வச்சது. ஸோ இப்போ ஐசியை வந்து அதோட கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொசிஷன் தப்பாக வச்சு ப்ளோ பண்ணும்போது மேபி பால்ஸு ஷார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பொசிஷன் அதோட இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து ப்ளோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ப்ளோயர் ஹேண்டில் பிடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் சைடாக இருக்கிறது. ஸோ அது வந்து மைக்ரோஸ்கோப்பால் தான். ஆனால் அது வந்து மேக்ஸிமம் அந்தமாரி ஒர்க் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வித்தவுட்டு ப்ளோயரில் தான் வந்து வித்தவுட்டு மைக்ரோஸ்கோப்பில் தான் வந்து ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அதோட ஃபுல் ஹீட்டு தான் ஐசி கொடுக்கும்போது ஈஸியாக வந்து ஐசி ஃபிக்ஸ் ஆகிடும். அதாவது குயிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டாக வந்து லைட்டாக ஒரு ஷேக் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கு. ஸோ இப்போ ஷார்ட் எதுவும் இல்லை, செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து போர்டை வந்து பாடியில் போட்டு செக் பண்ணுவோம் டிஸ்பிளே ஆகிட்டு. ஓகே, இப்போ பாடியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 6+ பார்த்திங்கன்னா டச்சுக்கு தனி, டிஸ்பிளேக்கு தனி 2 டைப்ஸ் கனெக்டர் இருக்குது. ஸோ இதில் டச்சு கனெக்டர் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். ஏன்னா டச் கனெக்டர் கொஞ்சம் லென்த் அதிகம். ஸோ அதனால் அது கரெக்டான சைஸில் வச்சு கரெக்டாக அதை ஃபிட் பண்ணணும். இல்லைனா கனெக்டர் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா புது டிஸ்பிளே தான். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து டிஸ்பிளே இல்லாமல் தான் அனுப்புவாங்க. ஏன்னா இது வேறு ஷாப்லேருந்து வந்த ஒர்க்கு. ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டச் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இஷ்யூவை பார்த்திங்கன்னா டச் ஐசி தான் இஷ்யூ. ஸோ வந்து நான் இப்போ பார்த்திங்கன்னா புது ஐசி போட்டிருக்கேன். ஸோ இப்போ மொபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டச்சு வந்து ஃபுல் பர்ஃபெக்ட். ஓகே சரி, ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே எல்லாமே பர்ஃபெக்ட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், see you, bye.